அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே. நண்பர்களே, நான் உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் வீக் வந்து சென்னையிலும் வந்துட்டு போயிருந்தேன். அடிக்கடி நான் சென்னையிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அரக்கோணத்தில் தான் இருக்கேன். உங்களுக்கு கன்சல்டிங் தேவைப்படுறவங்க இது என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், ஆன்லைன் பண்ணி கொடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம லாட்ரி யோகம் தொடர்ந்து பேசுவோம். கடகலக்கணத்துக்கு லாட்ரி புதை யோகம் எப்படி இருந்தால் என்னன்னு பார்த்துக்கலாம். கடகலக்கணனாலே உங்களுக்கு தெரியும், சந்திரன் ஆட்சி பெற்ற வீடு, காலபுருஷனுக்கு 4வது வீடு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு 2ஆம் அதிபதியாக வர்றவர் சூரியன் கடகலக்கணத்துக்கு. அப்போ அந்த சூரியன் வந்து கும்பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன். கும்பத்தில் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்னா தன் வீட்டை தானே பெற்று பலம் பெறுவார். சூரியன் பலமாகிறார். அப்போ கடகலக்கணத்துக்கு சூரியன் கும்பத்தில் இருந்தால் இவங்க திக்விஜயம் செஞ்சு ஏராளமான பொண்ணும் பொருளும் ஜெயிப்பாங்க. அந்த காலத்தில் திக்விஜயம் சொன்னது என்னென்னா, நமக்கு அறிமுகம் இல்லாத நாட்டுக்கு நம்ம போகிறது, அங்கே போய் ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் பெரிய ஆளாக வரக்கூடியது. அப்படி நிறைய பெரும் பணக்காரர்களை நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இந்த யோகம் செயல்படும். சரிங்க. அடுத்தது சூரியன் வந்து விருச்சிகத்தில் இருந்தால் அவங்களுக்கு லாட்ரி புதிய யோகம் கண்டிப்பாக வந்துடும். அடுத்தது இந்த சூரியன் போய் மீனத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க. அங்கே இருந்தால் என்னென்னா அவங்களுக்கு 300 சொத்துக்கள், பாட்டன் கொள்ளு பாட்டன் சொத்து டைரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க. சரி, அப்படி தானா அப்படின்னா அடுத்ததாக பார்க்கும்போது சுக்கிரனும் குருவும் கூடி எங்கே இருந்தாலும் இந்த கடகலக்கணத்துக்கு இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்து, தாத்தம்பாட்டி அப்பனோட சொத்து கண்டிப்பாக வந்துடும். சுக்கிரனும் குருவும் எங்கே இருந்தாலும் பாதிக்காமல் இருந்தால் வந்துடும். அடுத்து நம்ம செவ்வாயை பார்ப்போம். இந்த செவ்வாயானவர் வந்து எங்கே இருக்கலாம் அப்படின்னா துலாத்தில் இருக்கலாம். துலாத்தில் செவ்வாய் வந்து இருந்ததுன்னா இவங்களுக்கு புதையல் யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது இந்த செவ்வாய் வந்து மீனத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அவங்க எந்த வித பெரிய உழைப்பே இல்லாமல் டக்குன்னு வந்து சம்பாதிச்சிருவாங்க. மீனத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க. இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து செவ்வாய் வந்து துலாத்தில் இருந்து அந்த சுக்கிரன் வந்து உச்சமாயிட்டாருன்னு வச்சுக்கிங்க. உச்சம் எங்காவாறு மீனத்தில் தான் ஆக முடியும். அப்படி உச்சமாயிட்டாருன்னா அந்த மாதிரி ராசிகளுக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் லாட்ரி யோகம் சூப்பராக கிடைச்சோம். இது மட்டும் தானுங்களா அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு செவ்வாய் வந்து அதாவது மேசத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க தான் யாகாதி கர்மம் செய்து தெய்வ அருளால் பெரும் பணக்காரங்களா தெய்வ அனுகூலங்களால் வந்து மடத்துக்கும் கடவுளுக்கும் செய்வாங்க. அதுபோக இவங்களுக்கும் பெரும் பொருள் அது மூலமாக கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. பெரிய மடாதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி யோகங்கள் இருக்கும். அது ஒரு பெரிய மடத்தை எடுத்து ஆளும் அமைப்போடு வந்துடுவாங்க. இந்த கடகலக்கணக்காரங்களுக்கு மேசத்தில் செவ்வாய் ஆட்சியாக அமைந்தார். இப்போ நம்ம ஒவ்வொரு நிலைமையும் பார்த்துருக்குறோம். செவ்வாய், சூரியன், சுக்கிரன் எல்லாத்தையும் வச்சு பார்த்துருக்குறோம். இதன்படி இந்த கிரக அடைவுகள் கடகலக்கணத்துக்கு அமைந்தால் அவர்களுக்கு அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக லாட்ரி அல்லது புதையலோகம் அதற்கு நிகரான பணவரவு உண்டு என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே. ஓம் நம சிவாயம்.